சில சகோதரர்கள் காபத்துல்லா 5 தடவை முழுமையாக கட்டப்பட்டது என்று நீங்கள் கூறினீர்களே, அதை பற்றி தெளிவுபடுத்துங்கள் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க இந்த காபா எத்தனை தடவை முழுமையாக கட்டப்பட்டது, அதை யார் கட்டினார்கள் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுடைய கிப்லாவாக உலகத்திலே கட்டப்பட்ட முதல் ஆலயமாக காபத்துல்லாவை ஆக்கியிருக்கிறான். இந்த காபத்துல்லாவுக்கு ஆச்சரியமான சிறப்புகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பதிவுகளில் அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். இந்த காபத்துல்லா முழுமையாக 5 தடவை கட்டப்பட்டது. அல்லாமா அஸ்ரூகி அஹ்பாரு மக்கா என்ற கிதாபிலே இதை பற்றி தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். இமாம் இப்னு சஅத் தபக்காத்திலும் இதை பற்றி தெளிவுபடுத்துகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஆரம்பமாக இந்த காபத்துல்லாவை யார் கட்டியது என்று பார்த்தால் சிலருடைய கருத்து இருக்கிறது. சிலர் கூறுகிறார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த காபாவை கட்டினார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த காபாவை கட்டவில்லை. உலகத்திலே முதலாவதாக இந்த காபாவை கட்டியது மலக்குமார்கள், வானவர்கள். அவர்கள் இந்த உலகத்திலே காபாவை கட்டினார்கள். அவர்கள் கட்டிய காபா தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலும் இருந்தது. பின்னால இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் வரை மலக்குமார்கள் கட்டின அந்த காபா தான் இருந்தது. எப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே பெரும் ஒரு வெள்ள பிரளயம் ஏற்பட்டதோ, இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காபத்துல்லாவை வானலோகத்திற்கு உயர்த்தி விட்டான். காபத்துல்லாஹுடைய அஸ்திவாரம், பவுண்டேஷன் மட்டும் அந்த இடத்திலே இருந்தது. அதற்கு பிறகு இரண்டாவது தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காபாவை கட்டும்படி கூறுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து காபத்துல்லாவை அழகான முறையிலே கட்டி முடிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டும் பொழுது 2 மூலைகளை தான் ஏற்படுத்தினார்கள். ஹஜருல் அஸ்வதுடைய ஒரு மூலையும் அதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய ருக்னுல் யமானியுடைய மூலையும். மற்ற 2 பகுதியை அவர்கள் சதுர அடிப்படையிலே, சதுர வடிவத்திலே கட்டவில்லை, மாற்றமாக ஒரு வளைவு அடிப்படையில் தான் கட்டினார்கள். பிறகு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? காபத்துல்லாஹுடைய வாசலை பூமியுடன் ஒட்டித்தான் அமைத்தார்கள். மூன்றாவது ஒரு மாற்றம் செய்தார்கள். என்ன? காபத்துல்லாஹுக்குள்ளால் யாராவது நுழைந்தால் அந்த காபாவுடைய முதலாவது வாசலுக்கு நேராக இருக்கக்கூடிய சுவரிலே இன்னொரு கதவையும் ஏற்படுத்தினார்கள். அதாவது இந்த பக்கத்தால் வந்தால் அந்த பக்கத்தால் வெளியே வர முடியும். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த காபத்துல்லாவை கட்டி முடித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டும் பொழுது தன்னுடைய உயரம் வரை பூமியில் இருந்தவாறு தான் கட்டினார்கள். அதற்கு மேலே கட்டுவதற்கு அவர்களுக்கு உயரம் போதாமல் இருந்தது. இந்த காலத்தில் மாதிரி மெஷினோ எந்தொன்றும் இருக்கல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கல்லை சுமந்து கொண்டு இன்னொரு கல்லின் மீது ஏறி நிற்பார்கள். அந்த கல் அப்படியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமந்து கொண்டு சென்று மேலே விடும். எந்த இடத்திலே கல்லை வைக்க வேண்டுமோ அந்த இடத்திலே அந்த கல்லை வைத்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் அந்த கல் மூலமாக கீழே வருவார்கள். இப்படி இந்த கல் மூலமாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழு காபாவையும் அழகான முறையிலே கட்டினார்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏறி சென்ற கல் தான் தற்பொழுது மகாமே இப்ராஹிம் என்ற பெயரில் காபத்துல்லாஹுக்கு முன்னால அந்த கூட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது தடவை இந்த காபாவை யார் கட்டினார்கள் என்று பார்த்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய அமைப்பில் தான் இருந்தது. இடையிலே எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படல. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 35வது வயதில் மக்காவில் ஒரு வெள்ளம் ஏற்பட்டு காபத்துல்லாவுடைய பல பகுதிகள் சிதைவடைந்தது. இதனால் குறைஷிகள் முடிவு செய்கிறாங்கன்னா காபத்துல்லாவை நாங்கள் மீண்டும் அழகான முறையில் கட்டுவோம். இதனால் மக்களிடத்திலே ஒரு அறிவிப்பு விடுக்கிறாங்க. என்னன்னா, யாரிடத்திலே பரிசுத்தமான பணங்கள் இருக்கிறதோ, எந்த ஒரு பாவகரமான செயலில் ஈடுபட்டு கிடைத்த பணம் இந்த காபாவை கட்டுவதற்கு வேண்டாம். வட்டியின் மூலமாக, விபச்சாரத்தின் மூலமாக, திருட்டின் மூலமாக யாரிடத்திலெல்லாம் பணம் இருக்கிறதோ அந்த பணம் இந்த அல்லாஹுடைய ஆலயம் காபாவை கட்டுவதற்கு வேண்டாம். பரிசுத்தமான நேர்மையான முறையிலே யாரெல்லாம் பணம் வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் இந்த காபாவை கட்டுவதற்காக வேண்டி பணத்தை தாருங்கள் என்று ஒரு வசூல் நடக்கிறது. இந்த அடிப்படையிலே ஒரு பெரும் தொகை சேர்கிறது. பிறகு குறைஷிகள் இந்த காபாவை கட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, குறைஷிகள் கட்டக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய பட்ஜெட் குறைவாக இருந்ததின் காரணமாக, பணம் போதாததின் காரணமாக என்ன செய்யறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 மூலைகளை தான் வைத்திருந்தார்கள். பணம் குறைபாடின் காரணமாக மற்ற
மற்ற பக்கத்திலே வளைவாக அமைக்க வேண்டிய காபத்துல்லா ஒரு சுவர் எழுப்பப்பட்டு விட்டது. அப்ப குறைஷிகள் கட்டின காபாவிற்கு 4 மூலைகள் வந்தது. அப்ப முதலாவதாக காபாவுக்கு 4 மூலைகளை ஏற்படுத்தியது இந்த குறைஷிகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய காபாவுக்கு அடையாளமாக அந்த காபாவுக்கு வெளிப்புறத்திலே ஹிஜ்ரை இஸ்மாயில் என்ற ஒரு வளைவை இவர்கள் ஏற்படுத்தி வைத்தார்கள். இத ஹிஜ்ரை இஸ்மாயில் ஏற்படுத்தப்பட்டதற்கு காரணம் என்ன? இதுவும் காபாவுடைய ஒரு பகுதி தான் என்று மக்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி. அதனால் தான் கண்ணியமானவர்களை தவாஃப் செய்யும் பொழுது அந்த ஹிஜ்ரை இஸ்மாயிலுக்கு வெளி பகுதியால் தான் காபாவை வலம் வர வேண்டும். காபத்துல்லாவிற்கும் ஹிஜ்ரை இஸ்மாயிலுக்கும் நடுவிலே ஒரு இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியின் மூலமாக யாராவது நுழைந்து தவாஃப் செய்தால் அவருடைய தவாஃப் ஏற்றுக்கொள்ளப்படாது. காரணம் என்ன? அது காபாவுடைய உட்பகுதி தான். நான் ஏற்கனவே ஒரு பதிவுல காபாவுக்குள்ளால் சென்று எம்மால் தொழ முடியுமா என்று நான் பேசியிருந்தேன். அந்த லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த ஹிஜ்ரை இஸ்மாயிலுக்குள்ளால் தொழுதால் காபத்துல்லாஹுக்கு உள்ளால் தொழுத நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகிறார். குறைஷிகளுடைய அந்த பட்ஜெட் போதாததின் காரணமாக அந்த வளைவுக்கு பதிலாக ஒரு சுவரை எழுப்பிவிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த மாற்றத்திற்கு நேர்மாற்றமாக இவர்கள் காபாவிலே ஏற்படுத்தினார்கள். முதலாவது ஒரு சுவரை ஏற்படுத்தினார்கள். இரண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 கதவுகளை வைத்தார்கள். ஒரு கதவை மூடிவிட்டார்கள். மூன்றாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாஹுடைய கதவை பூமியுடன் ஒட்டித்தான் வைத்திருந்தார்கள். ஆனால் குறைஷிகள் என்ன செய்தார்கள்? ஒரு மனிதனுடைய உயரம் வரை காபாவுடைய வாசலை உயர்த்தி விட்டார்கள். இமாம் அஸ்ரூகி அக்பாரு மக்கால குறிப்பிடுறாங்க, அபு ஹுதைஃபத் இப்னு முகீரா என்பவன் மக்களை பார்த்து சொன்னான், இர்ஃபஉ பாபல் கஅபா, இந்த காபாவுடைய வாயிலை உயர்த்து கட்டுங்கள். ஹத்தா லா யதுகுலஹா அஹதுன் இல்லா பிசுல்லமின், யாராவது ஒருவர் இந்த காபாவுக்குள்ளால் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அவர் ஏணியை வைத்துத்தான் உள்ளே நுழைய வேண்டும் என்று இவன் கூறினான். இவனுடைய மஷூரா ஆலோசனை அடிப்படையில் காபாவுடைய வாயில் உயர்த்தி கட்டப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இவன் கூறினான், நாங்கள் விரும்பியவர்கள் மட்டும்தான் இதற்குள்ளால் நுழைய வேண்டும், அப்படி இல்லாமல் வேறு யாராவது இந்த காபாவுக்குள்ளால் நுழைய முற்பட்டால் அவர்களுக்கு கடினமான தண்டனை கிடைக்கும் என்று இந்த அபு ஹுதைஃபத் இப்னு முகீரா சொன்னார். இந்த அடிப்படையில் குறைஷிகள் மட்டும்தான் காபாவுக்குள்ளால் நுழைந்து வெளியே வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். 4வது தடவை இந்த காபாவை கட்டியது அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாமா இப்னு கஸீர் அல் பிதாயா வன் நிஹாயால குறிப்பிடுறாங்க, ஹிஜ்ரி 74வது வருடம் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மக்காவுடைய அந்த ஆட்சி கிடைக்கிறது. இவர்கள் மக்காவுடைய ஆட்சி கிடைத்ததற்கு பிறகு காபாவை கட்டினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை நிறைவேற்றப்படாமல் இருந்ததா என்று கேட்டதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, ஒரு ஆசை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்தது, ஆனால் மரணிக்கும் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது நிறைவேற்றப்படாமல் போய்விட்டது என்று சொன்னார்கள். அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன். பிறகு அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தோற்றத்திலே காபா இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய அமைப்பில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்ட ஆசைப்பட்டார்கள். புகாரியுடைய ரிவாயத் வருது, அந்த காலத்தில் அதிகமாக மக்கள் இஸ்லாத்துக்குள்ளால் நுழைந்ததின் காரணமாக இந்த காபாவை கட்டுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்படும் பொழுது அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு கெட்ட எண்ணம் எழுந்துவிடக் கூடாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாமல் அப்படியே விட்டுவிட்டார்கள். பிறகு அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பப்பட்ட அந்த முறையிலே காபாவை கட்டுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய அமைப்பில் காபாவை 2 மூலைகளை வைத்து 2 வாயில்களை வைத்து அந்த காபாவுடைய கதவை பூமியுடன் ஒட்டிய நிலையில் கட்டி முடிக்கிறார்கள். புகாரியுடைய ரிவாயத்தில் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹிஜ்ரி 65வது வருடம் தான் கட்டினார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு ரிவாயத்தில் 65 என்று வருகிறது, இன்னொரு ரிவாயத்தில் 74 என்று வருகிறது. பிறகு கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன செய்கிறான்? மக்காவிற்கு பெரும் படையை எடுத்து அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்து காபாவுடைய வாசலிலே அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கிலே போடுகிறான். அதற்கு பிறகு இவன் காபாவை பார்க்கிறான். அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரும்பியவாறு தான் கட்டப்பட்டிருந்தது. உடனே என்ன செய்கிறான்? ஹிஜ்ரி 74ல இந்த சம்பவம் நடக்குது. அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு காபாவை மாற்றி அமைப்பதற்கு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் விரும்புகிறான். என்னுடைய எதிரி கட்டின காபா இருக்கக்கூடாது,
ஆகவே அதனால் நான் மீண்டும் இதை கட்டுவேன் என்று சொல்லி அப்பொழுது உமையாக்களுடைய ஹலீஃபாவாக இருந்த அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவிலே இதற்கு முன்னால் இல்லாத புதிய புதிய விடயங்கள் ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால் காபாவை நான் கட்டுவதற்கு அனுமதி தாருங்கள். அவரும் அனுமதி கொடுக்க ஹிஜ்ரி 74வது வருடம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் காபாவை திரும்ப 5வது தடவை கட்டுகிறார். குறைஷிகள் எந்த அமைப்பிலே கட்டினார்களோ அந்த அமைப்பில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபும் இந்த காபாவை கட்டினார். காபாவுடைய உட்பகுதி என்பதற்கு அடையாளமாக அந்த ஹிஜ்ரை இஸ்மாயிலுடைய வளைவை ஏற்படுத்தினார். இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கட்டிய முறைப்படித்தான் இன்று வரை காபத்துல்லா இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்திற்கு பிறகு அப்பாசியாக்களுடைய முக்கியமான ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் மதீனாவுடைய இமாமாக இருந்த இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் வந்து காபாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய முறைப்படி கட்டுவதற்கு அனுமதி கேட்கிறார். அந்த நேரத்தில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அஸ்தஹ்லிஃபுக பில்லாஹி யா அமீரல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் அவர்களே, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நான் கூறுகிறேன், அல்லாஹ் தஜ்அலல் கஅபத லுஅபதன் லில் முலூக், அரசர்களுடைய விளையாட்டு பொருட்களாக நீங்கள் காபாவை ஆக்கிவிட வேண்டாம். உங்களுக்கு பிறகு இன்னொருவர் வந்து நான் விரும்பிய முறையில் காபாவை கட்டுகிறேன் என்று அவர் கட்டுவார். அதற்கு பிறகு இன்னொருவர் வந்து அவர் விரும்பியபடி கட்டுவார். இப்படியே கட்டினால் மக்களுக்கு மத்தியிலே காபாவுடைய அந்த கண்ணியம் பாழாகிவிடும், குறைந்துவிடும். அதனால் இப்பொழுது எந்த அமைப்பில் இருக்கிறதோ அதே முறையிலே விட்டுவிடுங்கள், காபாவிலே கை வைக்க வேண்டாம் என்று சொன்னதற்கு பிறகு ஹஜ்ரத் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் இந்த காபாவை கட்டக்கூடிய திட்டத்தை முற்றாக விட்டுவிட்டார்கள். ஆகவே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கட்டிய அமைப்பில் தான் இன்றும் காபத்துல்லா இருக்கிறது. ஆகவே முழுமையாக காபத்துல்லா 5 தடவை கட்டப்பட்டது. முதலாவது மலக்குமார்களின் மூலமாக, இரண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக, மூன்றாவது குறைஷிகள் மூலமாக, நான்காவது அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக, 5வது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபின் மூலமாக. ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.